பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முன்னணி நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி தான் அந்த வாக்கு எண்ணிக்கையிலிருந்து தொடக்கத்திலிருந்தே முன்னணியில் இருக்கிறது. ஏறத்தாழ 90 தொகுதிகளுக்கு மேலே பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறார்கள். பீகார் தேர்தலில் 90 தொகுதிகளுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முன்னணியில் இருந்தாலும் கூட எதிர்க்கட்சியான ஆர்ஜேடி தலைமையிலான அந்த கூட்டணி 60க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலையில் இருந்து வருகிறது. ஆனாலும் எதிர்க்கட்சிகளை விட மிக அதிகமான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து வருகிறது. என்டிஏ கூட்டணி வந்து 91 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. இந்தியா கூட்டணி 63 தொகுதிகளில் இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் தருகிறார். ராஜ்குமார், இப்போ இந்த வாக்கு எண்ணிக்கையில் 91 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. இப்போ அந்த முன்னிலை நிலவரங்கள் குறித்த உங்களுடைய தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பாஜக கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுக்கு தேவையான 122 என்கின்ற தொகுதிகளில் முன்னிலையை பெற்று வருவார்கள் என்பதுதான் பீகாரினுடைய தற்போதைய நிலவரமாக இருக்கின்றது. தேஜஸ்வி யாதவ் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார். பீகார் இளைஞர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். பீகாரை சார்ந்த பெண்களுக்கு, குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய 1,40,00,000 பெண்களுக்கும் ஏராளமான உதவிகளை வழங்குகின்றேன், ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று தன்னுடைய தந்தை லல்லு பிரசாத் யாதவ் உள்ளிட்டவர்களுடைய முன்னிறுத்தி தேஜஸ்வி யாதவ் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார். ஆனாலும் இந்த முறையும் பீகார் மக்கள் தேஜஸ்வி யாதவுக்கு எதிர்பார்த்த ஒரு வெற்றியை கொடுக்கவில்லையோ என்று எண்ணும் வகையில் தான் இந்த தேர்தலினுடைய முன்னணி நிலவரங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த முன்னணி நிலவரத்தை பொறுத்தவரை 90 தொகுதிக்கும் கூடுதலாக கிட்டத்தட்ட 100 தொகுதிகளை தொட்டுவிட்டது பாஜகவினுடைய முன்னிலை. பாஜக கூட்டணியாக 100 தொகுதிகளை தொட்டுவிட்டது என்று சொல்லலாம் முன்னிலை. அதே நேரம் இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கூட்டணியை பொறுத்தவரை ஏறக்குறைய ஒரு 60 தொகுதிகளுக்கு உள்ளாகத்தான் அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். மாநிலம் முழுவதும் பரவலாக பாஜக கூட்டணிக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று சொல்லும் விதமாகத்தான் இந்த வாக்குகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. பெண்களுடைய வாக்குகள் மீண்டும் ஒரு முறை நிதிஷ்குமாரை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போன்று இன்று காலை வாக்குகள் எண்ணப்படும் பொழுது கூட அந்த வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்திலே இந்த 2 கூட்டணிகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 15 தொகுதிகள் தான் இருந்தன. ஆனால் தற்போது அந்த கூட்டணிக்கு இடையிலான வித்தியாசம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. 100 தொகுதிகளை கடந்திருக்கின்றது பாஜக கூட்டணியோட முன்னிலை. அதே நேரம் ஏற்கனவே முன்னிலையில் இருந்த பல்வேறு சட்டப்பேரவை தொகுதிகளில் தன்னுடைய முன்னிலையை பறிகொடுக்க தொடங்கி இருக்கின்றது தேஜஸ்வி யாதவை தலைமையாக கொண்ட அந்த இந்தியா கூட்டணி, மகா கட்பந்தன் கூட்டணி. பெண்களுடைய வாக்குகள் இந்த முறையும் நிதிஷ்குமார் வசம்தான் சென்றிருக்கின்றன என்று சொல்லும் விதமாகத்தான் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கும் கூடுதலாக முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். அந்த மாநிலத்தை பொறுத்தவரை பீகாரிலே 122 தொகுதிகளில் எந்த கூட்டணி முன்னிலை பெறுகின்றதோ அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். அதற்கு ஏற்பதான் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில எந்த ஒரு கட்சியும் அதிகப்படியான இடத்தில் பாஜக கூட்டணியில் போட்டியிடவில்லை. சரிசமமாக பிரித்துக் கொண்டு போட்டியிடுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 101 தொகுதிகளில் தான் நிதிஷ்குமாரும் பாஜகவும் பிரித்துக் கொண்டு சரிசமமாக போட்டியில் இருந்தார்கள். என்றாலும் தொடர்ந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது பாஜக கூட்டணி. இன்னும் சற்று நேரத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 122 சட்டப்பேரவை தொகுதிகள் என்பதை பாஜக கூட்டணி தொட்டுவிடும் என்று சொல்லும் விதமாக ஏற்கனவே இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றிருந்த தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றிருந்த தொகுதிகளிலும் தன்னுடைய முன்னிலையை பதிவு செய்ய தொடங்கி இருக்கின்றது தேசிய ஜனநாயக கூட்டணி, நிதிஷ்குமார் தலைமையிலான பாஜக கூட்டணி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.